அடுத்த செய்தியாக பரந்தூர் விமான நிலையம், அந்த இடத்துல ஒரு புதியதாக விமான நிலையம் அமைக்க வேண்டும் சொல்லிட்டு பெரிய போராட்டம் நடந்தது. அப்புறம் அரசு நிலத்தை எல்லாம் கையகப்படுத்தியது, விவசாயிகள் போராடினார்கள். இதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். இப்போ புதியதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகாவின் நிலைப்பாடு என்னவா இருக்கும்போது செய்திகள் வர தொடங்கி இருக்கிறது. அதை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த புதிய பரந்தூர் விமான நிலையம் திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்க தொழிற்பூங்காக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நிலத்தை எல்லாம் மீண்டும் விவசாயியிடமே திருப்பி கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. இப்போ என்னவா இருக்க போது இந்த பரந்தூர் விமான நிலையத்தின் ஸ்டேட்டஸ்? இப்ப பரந்தூர் விமான நிலையம் இதை விரிவாக்கம் அப்படிங்கிறப்ப இது இங்கே தான் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. பெங்களூர்லேயும் எப்படி கேம்பகோடா ஆரம்பத்தில் அந்த விமான நிலையம் எவ்வளோ சின்னதாக இருந்தது, இப்பொழுது எப்படி விரிவாக்கம் கேம்பகோடா போன பிறகு அது அவுட்ஸ்கர்ட்டில் தான் அது கொண்டு போனாங்க. ஏர்போர்ட்டே அவுட்ஸ்கர்ட் போட்டு அது பெரிய அளவில் இப்பொழுது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஏர்போர்ட்டாக பெங்களூர் இருக்கிறது. அதை விட ஹைதராபாத் ஒரு மிகவும் அருமையாக இருக்கும் அப்படின்னு நான் அந்த ஏர்போர்ட் அது வரைக்கும் பார்த்ததில்லை. நம்ம எல்லாரும் பெங்களூர் ஆஹா ஓஹோங்கிறோம். ஹைதராபாத் ஏர்போர்ட்டும் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. புனே இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஏர்போர்ட்டை கூட கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது விரிவாக்கம் பண்ணுறாங்க. இப்போ தூத்துக்குடி விமான நிலையம் கூட கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணப்பட்டது. இப்போ அது போல் இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டைரக்ட் ஃப்ளைட்ஸ் அமெரிக்காவுக்கு, யூகேக்கு, துபாய்க்கு எவ்வளவு ஃப்ளைட்ஸ் போகுதுன்னு பார்க்குறோம். சிங்கப்பூருக்கு எத்தனை ஃப்ளைட். ஸோ ஹேண்ட்லிங் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் அது பெரிய லெவலில் ஜாஸ்தி ஆகிட்டு. அப்படிங்கிறப்ப அந்த ரன்வே அதிகமாக இருக்கணும். அதே போல் அந்த பே அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நிறையா ஃப்ளைட்ஸ் போக முடியும். அப்படிங்கிறப்ப விரிவாக்கம் செய்யலான்னு ஆரம்பத்தில் இந்த விரிவாக்கம் இந்த பகுதியில் செய்யலாம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த பொழிச்சலூர், குன்றத்தூர் இந்த பகுதியெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் கொஞ்சம் இடத்த கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் பாமக தலைவர் ராமதாஸ் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை இதெல்லாம் கையகப்படுத்தக்கூடாது. இது ஏன்னா நிறைய அங்கே ரெசிடென்ஷியல் ஏரியாவும் வந்துட்டதுனால இதை ஏற்றுக்க முடியாதுன்னு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்தது. சரி, கொஞ்சம் தள்ளி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பரந்தூர் இந்த பகுதி இது பண்ணது. ஆனால் அது நிறைய விவசாய நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த குரூப்புகள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. இது சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் நடந்தது. எப்படி 8 வழி சாலைக்கு இந்த எக்ஸ்பிரஸ் காரிடார் கொண்டு வரும் பொழுது அதற்கு விவசாயிகளை வைத்து எப்படி அந்த நேரத்தில் திமுக அவங்களுக்கு ஆதரவாக இருந்து போராட்டம் பண்ணது. வினை விதைத்தவன் வினையே இருப்பான் அப்படிங்கிறது மாதிரி அதுக்கு போராடின உடனே திரும்ப இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே சேலம் டு சென்னை அப்படின்னு அதை கூட மாற்றி பண்ணாங்க. அதை கிண்டலாக கூட பேசியிருந்தாங்க. அப்பொழுது ஏவாவேலு சொன்னது என்னன்னா, ரோடு வானத்தில் போடுவாங்களா, சில இடங்கள்லாம் அப்படிதான் வாங்குறது மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சிப்காட் தொழிற்சாலை, சிப்காட் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வரப்ப அவர் என்ன பேசினாரு, அதனால குண்டர் சட்டம் போட்டாங்க. இந்த பரந்தூர் விமான நிலையம், இந்த பரந்தூர் விமான நிலையம் எக்ஸ்டென்ஷன் வரும் பொழுதே 2 விதமான விஷயங்கள் பண்ண. ஒண்ணு, இது தமிழகத்திற்கு தேவை, இந்த விமான நிலையத்தை விஸ்தரிக்கப்படுவதற்கு தேவைங்கிறது ஒரு பக்கம். இந்த பரந்தூரை ஏன் சூஸ் பண்றாங்க, அதை சுற்றியுள்ள பகுதியில ஏன் இங்க கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அந்த திருவள்ளூர் பக்கத்துல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டாலின் அவர்களுக்கு பண்ணை வீடெல்லாம் அங்கே இருக்குது. அங்கே அவங்களுடைய அந்த லேண்ட் வேல்யூலாம் அதிகமாக இருக்கும், நிறைய இடங்களை அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசினது. ஸோ தொழிற்புறம் இங்கே வளருது, அதற்காகத்தான் இந்த விமான நிலையங்க விரிவாக்கத்தை நாங்கள் பண்ணுறோன்னு திமுக சொன்னது. அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான தொழில் விரிவாக்கமா இல்லை இவங்களுடைய வாங்கி வச்சிருக்கிற இடத்துடைய மதிப்பை விரிவாக்கம் பண்றதா, உயர்த்துவதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராடினாங்க. அந்த போராட்டத்தின் போதே விஜய் நேரடியாக போய் கலந்து கொண்ட முதல் போராட்டமே அதுதான். அவங்களோட போய் அவர் எலெக்ஷனுக்கு முன்னால இது பண்ணாரு, நான் இது பண்ணிடுவேன் அப்படின்னாரு. இப்போ அவர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்துட்டாரு, இது செஞ்சுதானே ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி அதை இது பண்ணியிருக்காங்க. தொழில்துறையினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. விஜய் எடுத்த இந்த முடிவு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வரணும்னா ஏர்போர்ட்டு, அதாவது 3 வகையான போக்குவரத்தும் இங்கே அதிகரிக்கணும். ஒன்று சாலை போக்குவரத்து, காரு இதெல்லாம் போகிறதுக்கு ஒன்று, அதுக்கு தான் எக்ஸ்பிரஸ் வே கொண்டு வரணுங்கிறோம். அடுத்தது
அந்த கனெக்டிவிட்டி போர்ட்டையும் அதையும் இணைக்கக்கூடியது. அதனாலதான் மதுரவாயில் அந்த பிரிட்ஜு சீக்கிரம் அந்த வேலையை சென்னை போர்ட் போற வரைக்கும் அந்த ரோடை வந்து விரிவாக்கம் பண்றது, அதை பத்தி அதையும் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா உங்களுக்கு ட்ரக் இதெல்லாம் போறதுக்கு, சரக்கு வண்டிகள் அங்கே கொண்டு போயறதுக்கு. அடுத்தது விமான போக்குவரத்து, இதெல்லாம் இருந்தால் தான் தொழில் இங்கே வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது. அது அடிப்படையிலே அவங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த அரசு என்ன யோசிக்குதுன்னா, அதை வந்து தொழிற்பூங்காவாக ஐடி பார்க் மாதிரியோ ஏதோ ஒன்று மாதிரியோ பண்ணலான்னு. இதனால அங்க இருக்கவங்களுக்கு ஒரு ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும். அது அந்த அங்க இருக்கக்கூடிய இடத்த கொடுத்த விவசாயிகளுக்கே அது பயனாகும் அப்படின்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு ஆக போகுது, அதை எப்படி தொழிற்பூங்காவாக உருமாற்ற போகிறார்களா, அதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் பல இடங்கள்ல இருந்து வருமா அப்படிங்கிறது. அந்த பரந்தூர்ல அந்த இண்டஸ்ட்ரி வந்ததுன்னா அது எந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி வரும், அதை இன்னொரு ஒரு எக்கனாமிக் ஜோனா அதை எப்படி டெவலப் பண்ண முடியும், ஃபீசிபிலிட்டி எப்படின்னா. இது இப்போ ரன்வேக்காக அது வந்து இது பண்ணியிருக்காங்க, இடத்த கையப்படுத்துறாங்க. நாளைக்கு அங்கே பிஸ்னஸே அங்கே கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப, இண்டஸ்ட்ரீஸ் பெரிய லெவலில் கொண்டு போகணுங்கிறப்ப என்ன மாதிரியான வாய்ப்பு வசதிகள் இருக்கு அப்படிங்கிறது. இப்போ கோடிக்கணக்கில் மக்கள்கிட்ட கொடுத்து கையகப்படுத்திய நிலங்களை இப்போ திருப்பி கொடுக்க முடியாது, அவங்கள்ட்ட காசு இருக்காது. திரும்ப கொடுறானா அவங்க வந்து கொடுக்க போறான். அப்படிங்கிறப்ப இந்த அரசு இந்த இடத்தை எப்படி பயன்படுத்த போகிறது? அப்படி விமான நிலையம் இங்க வரவில்லை அப்படின்றால் இதுக்கு இன்னொரு இடம் மாற்றாக இன்னொரு இடத்தையும் பார்க்க வேண்டிய கட்டாயமும் அரசு இருக்குது. ஆனா இவங்க என்ன ஒரு உருட்டுறாங்கன்னா, ஓசூர்ல இருந்ததை நீங்க வந்து ஆந்திராவுக்கு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டா கையில இருந்ததை விட்டுட்டு ஓசூர்ல பக்கத்திலே பெங்களூர் இருக்கு, எப்படி ஓசூருக்கு கொடுப்பாங்க? ஆந்திரா சண்டை போட்டு நாங்க எல்லா வசதிகளையும் இது பண்றோம், இங்க ஒரு டிஆர்டிஓ அந்த ஏர்போர்ட் அவங்க அமைக்கிறதுக்கு, அதாவது போர்க்கால நடவடிக்கையில சில விஷயங்கள் செய்வதற்காக அதற்கான ஒரு போர்ட் மாதிரி அதையும் பயன்படுத்துறதுக்கு வசதியாக அதன் பக்கத்திலேயே கடற்பகுதியும் இருக்கு விசாகப்பட்டினம், அதுக்கு யூஸ் ஆகுறது மாதிரி போர்ட் நீங்க இது பண்ணீங்கன்னா நாங்க தயாரா இருக்கோம் ஏர்போர்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறப்ப அவங்க அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உடனே ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப அங்க தொடங்குவாங்களா, இப்ப நீங்க வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இது பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கு ஓசூர்ல தொடங்கினா அங்கேயும் உணவத்தம் போராட்டம் தான் பண்ண போறான். அதனால அது ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இப்போ போயிடுச்சு, ஐயோ அங்க வந்து எங்களுக்கு பிசினஸ் இருக்குது, அங்க ஏர்போர்ட் வந்தா எப்படி இருந்திருக்கு தெரியுமான்னா, கண்கட்டு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது மாதிரிதான். ஆகவே இது எந்த அளவிற்கு பயன் தரப்போகிறது, இந்த பரந்தூர் விமான நிலைய இந்த ப்ராஜெக்டை முடக்குறதுனால எந்த அளவுக்கு பயன் தரப்போகிறது அப்படின்னு தெரியல. இது ஆரம்பத்திலே இந்த போராட்ட குழுக்களுக்கு, நக்சலைட் கும்பல்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக செயல்படுவது போல காட்டுறாங்க. இன்னொன்று, இந்த கிறிஸ்துவ ஆட்சியே வந்து இந்தியா வந்து பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இதுதான். அதனாலதான் கூடங்குளம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதயகுமார் இது பண்ணாரு. அதே போல தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் அந்த ஆலையை மூடணும் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில பெரிய அளவு போராட்டம் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரீஸ் பெரிய அளவு வளர்ந்துடக்கூடாது. அதே மாதிரி கனிமங்கள், ரேர் மினரல்ஸ் வடகிழக்கு பகுதியில் இருக்கு, அங்கே இருந்தெல்லாம் மண் எடுக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகள் ஒரு அளவு போராட்டம் பண்றதெல்லாம் பார்க்குறோம். அதனால வளர்ச்சியை விரும்பாதவர்களாக, இந்தியாவில் வளர்ச்சியை, அமெரிக்கா வளர்றதை விரும்புவான், இந்தியாவில் வளர்ச்சியை விரும்பாதவர்கள் தான் பல இந்த என்ஜிஓக்கள், யார் கிறிஸ்துவ என்ஜிஓக்கள், அவர்களின் இதை வந்து செவிசாய்க்கிறது போல இந்த அரசு இது தேவனின் பிள்ளையின் அரசு அப்படின்னு அவங்களே சந்தோஷமா சொல்லிக்கிறாங்க. அதன் வழியிலே விஜய் செல்கிறாரா, ஜோசப் விஜய் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. பொறுத்திருந்துப்போம்.